ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம் சாப்டர் 35. விக்னனை வேறறுத்த விக்ன விநாயகர். ஒரு சமயம் பிரம்மதேவன் கொட்டாவி விட்டபோது அதிலிருந்து அரக்கன் ஒருவன் தோன்றினான். அவன் தோன்றிய போது மூவுலகங்களிலும் இரத்தமழை பொழிந்தது. அதனால் சகல ஜீவராசிகளும் தேவர்களும் தங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என எண்ணி நடுங்கினர். சிந்தூர நிறம் கொண்ட அவ்வசுரன் நாற்புறமும் வெகு தூரம் வரை சென்று வீசும் இயற்கை மனம் வாய்ந்தவனாக இருந்தான். அவனை பார்த்த பிரம்மதேவன் ஒன்றும் தோன்றாதவராய், நீ யார் என்று கேட்டார். அதை கேட்ட அவன், தந்தையே, என்னை தாங்கள் அறிய மாட்டீரா? நான் தங்கள் கொட்டாவிலிருந்து தோன்றினேன், எனக்கு ஒரு இடம் காட்டுங்கள் என்று பணிந்து வேண்டினான். மைந்தனிடம் பாசம் கொண்ட பிரம்மதேவன், குழந்தாய், நீ சிந்தூர நிறம் பெற்றிருப்பதால் உனக்கு சிந்தூரன் என்ற நாமமே விளங்கட்டும். இம்மூவிலங்கங்களையும் உன் ஆட்சியில் அடிமைப்படுத்தி கீர்த்தியோடு வாழ்ந்து வா. விஷ்ணு முதலான தேவர்களால் உனக்கு பயமே ஏற்படாதிருக்கட்டும். அது மட்டுமல்ல, நீ யாரை அணைத்து தழுவுகிறாயோ அவர் அப்போதே சாம்பலாகி விடுவார் என்று பலவாறாக வரங்களை அருளினார். தந்தையிடம் விடை பெற்று பூவுலகம் திரும்பிய சிந்தூரனுக்கு பிரம்மதேவன் தனக்களித்த வரங்களை குறித்து சந்தேகம் தோன்றியது. ஆகவே அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள திரும்பவும் பிரம்மதேவனிடம் வந்தான். தந்தையே, நானோ தவம் ஏதும் செய்யவில்லை. அப்படி இருக்க தாங்கள் நான் கேட்காமலேயே ஏராளமான வரங்களை அளித்துள்ளீர்கள். அவை அனைத்தும் நிறைவேறக்கூடியது தானா என்பதை உங்களை வைத்து பரீட்சித்து பார்த்துவிட விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை தழுவ முயன்றான். நடுநடுங்கிய பிரம்மதேவன் அப்பால் நகர்ந்து, அடே பாதகா, உன் தந்தை என்றும் எண்ணாமல் என்னிடமே உன் வரங்களை பரீட்சிக்க வந்துவிட்டாயே. இத்தன்மையான குணங்களை கொண்டவன் என்று அறியாது உனக்கு அநேக வரங்களை கொடுத்து விட்டேனே. உன்னை தேவர்கள் எவராலும் அழிக்க முடியாது. ஆகவே சர்வேஸ்வரனான அந்த விநாயகமூர்த்தியை அவதரித்து உன்னை அழிப்பார் என்று சொல்லி அங்கிருந்து மறைந்து விஷ்ணுவிடம் சென்றார். பதறிப்போய் மனம் கலங்கி ஓடி வந்திருக்கும் பிரம்மதேவனை வரவேற்று விஷ்ணு அவரது கலக்கத்தின் காரணத்தை கேட்க நான்முகனும் நடந்ததை விவரித்தார். பிரம்மதேவா, இப்படி செய்யலாமா? உன்னிடம் தோன்றியதற்காக அவனுக்கு இப்படி ஒரு வரம் கொடுக்கலாமா? இதனால் நமக்குத்தான் துன்பம் என்று தெரியாமல் போய்விட்டது என விசப்பட்டார் விஷ்ணு. அதே சமயம் பிரம்மதேவனை தேடிக்கொண்டு சிந்தூரன் அங்கு வந்து சேர்ந்தான். பிரம்மதேவன் விஷ்ணுவோடு இருப்பதைக் கண்டு நகைத்து, ஓ, இங்கு வந்து விட்டாயா? நீ ஏ வைகுந்தவாசா, என்னோடு யுத்தம் செய்யவா? இல்லையேல் உங்கள் இருவரையும் சாம்பலாக்கி விடுவேன் என்று கர்ஜித்தான். சிந்தூரா என்று அவனை அழைத்தார் மகாவிஷ்ணு. உனக்கு யுத்த சாஸ்திரம் தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன். சண்டை செய்யும் இருவரும் ஒருவருக்கொருவர் இணையாக இருக்க வேண்டும் என்பது நியதி அல்லவா? நானோ ஆலிலையில் சயனித்திருப்பவன், பிரம்மதேவனோ தாமரையில் வீற்றிருப்பவன். எவ்வளவு மென்மையானவர்கள் நாங்கள் இருவரும்! உனக்கு ஈடாக இம்மூவுலகில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்னும் மூவகை தொழில்களில் சம்ஹாரம் என்பதற்கு பிரதான புருஷராக விளங்கும் கைலாசபதி இருக்கிறார். அவரை எங்களாலும் வெல்வது அரிது. அவரை எதிர்த்து போரிட்டு உன் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவாயானால் உனக்கு கீர்த்தி பெருகும் என்றார். மாயையில் வல்ல மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை கேட்ட சிந்தூரன் கைலாசத்தை நோக்கி சென்றார். அப்போது சிவபெருமான் யோகத்தில் இருந்தார். அரக்கன் வருவதை அறிந்த தேவகணங்கள் நாற்புறமும் சிதறி ஓடி வந்தனர். பார்வதியோ தேவியும் நடுங்கியவளாய் நாதன் அருகில் வந்தாள். அவளை கண்ட சிந்தூரன் அவள் அழகில் மயங்கி அவளை கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவியை நெருங்கினான். தேவியம் ஈசனிடம் சென்று, சுவாமி, சிந்தூரன் அறிவிழந்து என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று நெருங்கி வருகிறான். நிஷ்டையை விட்டு எழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தித்தாள். நிஷ்டை கலைந்து பிரம்மதேவனும் கையில் சூலாயுதத்தை ஏந்தி உக்ரமூர்த்தியாய் எழுந்து வந்தார். அவரை பார்த்த சிந்தூரன் அவரை தழுவி சாம்பலாக்கிவிட ஓடி வந்தான். ஆதி பரம்பொருளாகிய விநாயகர் சட்டென்று பிராமணனாக உருக்கொண்டு அவர்கள் மத்தியில் தோன்றி இருவரையும் விலக்கினார். இதென்ன காரியம்? உங்கள் பராக்கிரமங்களை அஸ்திர பிரயோகங்களின் மூலமாக காட்ட வேண்டியதை விட்டு இப்படி துவந்துவ யுத்தத்துக்கு தயாராகிறீர்களே என்று நகைத்தார். அதை கேட்ட சிந்தூரன் அதுவே சரி என்று அஸ்திர பிரயோகத்துக்கு தயாரானான். விநாயகரும் தமது பரிசுவை நடுவில் நிறுத்தி ஒதுக்குப்புறமாக நின்று அவர்கள் யுத்தம் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஈசனும் சிந்தூரனும் ஒருவரையொருவர் அழித்துவிடும் நோக்கத்தோடு அஸ்திரங்களை பிரயோகித்தனர். யுத்தம் நீடித்ததே அன்றி ஒருவருக்கொருவர்
சளைத்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை. நேரில் யுத்தம் செய்து வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த சிந்தூரன் பரமேஸ்வரனை தழுவி அவரை அழிக்க நெருங்கினான். இருவருக்கும் இடையே விநாயகரால் நிறுத்தப்பட்டிருந்த பரசு பூமியிலிருந்து எழும்பி சிந்தூரனை தாக்கியது. அதை மீறிக்கொண்டு அவனால் செல்ல முடியவில்லை. சிந்தூரா, சம்ஹாரத்துக்கு அதிஷ்டானான காலகாலர் அல்லவா அவர். அவரை விரோதித்து கொண்டு உன்னால் வாழ முடியுமா? இப்போது இங்கிருந்து ஓடிவிடு என்றார் விநாயகர். சிந்தூரனும் மேற்கொண்டு சிவபெருமானுடன் யுத்தம் செய்யும் எண்ணத்தை விடுத்து பூவுலகம் திரும்பினான். நாதனை எதிர்த்து வந்த சிந்தூரனை திரும்பி அனுப்பிய அந்தணர் யார் என்பதை அறியாத பார்வதியும் அருகில் வந்து, ஐயா, தாங்கள் யார் என்று கேட்டார். அவரும் தமது அந்தண வேடத்தை மறைத்து சிங்க வாகனத்தில் சித்தி புத்தி சமேதராய் சதுர்புஜங்களோடு காட்சியளித்து, தேவி, உன்னை பிடிக்க வந்த சிந்தூரனை அழிக்க நானே உனது உதரத்தில் அவதரிப்பேன் என்று அனுகிரகித்து மறைந்தார். பூவுலகம் திரும்பிய சிந்தூரன் தான் பெற்ற எண்ணற்ற வரங்களின் உதவியால் எதிர்த்தவரை எல்லாம் அழித்து அட்டகாசம் செய்து வந்தான். அவனது கொடுமையை சகிக்காத தேவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட அவரும் மற்ற தேவர்களும் விநாயக பெருமானை குறித்து வேண்டினர். கணநாதனும் சிந்தூரனின் முடிவு காலம் நெருங்கி வருவதை குறித்து அவர்களுக்கு அபயம் அளித்து பார்வதி தேவியின் கர்ப்பத்தில் கருவாக அடைந்தார். பரமேஸ்வரியை அதை உணர்ந்து சிவபெருமானிடம் தெரிவிக்க, அவள் உதரத்தில் பரபிரம்மஸ்வரூபியாக எழுந்தியிருப்பதால் உண்டான உஷ்ணத்தை தணிக்க பூவுலகில் பரியலி என்னும் வனத்தில் இரத்தனத்தால் மண்டபம் ஒன்று எழுப்பி அதில் அவளை அழைத்து வந்து இருக்கச் செய்தார். தேவியும் தோழியர்களும் இவ்விடத்தில் குதூகலமாக இருந்து வந்தாள். ஒரு நாள் அங்கு கஜமுகாசுரன் என்பவன் வந்தான். அவன் முற்பிறவிலேயே மயேச்சுதன் என்றொரு அரசனாக இருந்தான். அவன் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி பூண்டு அவரை இடைவிடாது ஆராதித்து வந்தான். அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு கிட்டியிருந்தன. ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு பிரகஸ்பதி வந்தார். அரசனும் அவரை வரவேற்று உபசரித்து ஆசனம் கொடுத்து அமர செய்து அவரை வணங்கினான். அதனால் மகிழ்ச்சி கொண்டு பிரகஸ்பதி, அரசே, உன்னை பற்றி பலவாறாக கேள்விப்பட்டு அதை நேரில் காண்பதற்காகவே வந்துள்ளேன். நான் கேள்விப்பட்டதை விட பல மடங்கு அதிகம் இங்கு காண்கிறேன். என்னை வணங்கிய உன் சிரசை முனிவர்களும் தேவர்களும் வணங்குவர் என்று அருளினார். பிரகஸ்பதியின் வார்த்தைகளை கேள்வியுற்ற அரசனும் பரவசமடைந்தவனாய், சுவாமி, தாங்கள் வாக்கு பலிக்கும் நாள் எந்த நாளோ என்று கேட்டான். மயச்சுதா, என்று நீ யானை இடத்தில் பிறக்கிறாயோ அன்றே நமது வாக்கு நிறைவேறும். பரமேஸ்வரனால் உனக்கு முக்தியும் உண்டாகும் என்று சொல்லி சென்றார். ஒரு நாள் அரசன் தேச சந்தாரம் செய்யும் பொருட்டு சேனைகளுடன் புறப்பட்டு செல்லும் போது எதிரே நாரதர் வந்தார். அரசனோ அவரை பார்க்காததால் அவருக்கு உபசாரம் முதலியவற்றை செய்யாமல் இருந்துவிட்டான். அதனால் கோபம் கொண்ட நாரதர் அவன் யானையை போன்று எதிரில் வருபவர்கள் இன்னார் என்று அறியாமல் சென்றதால் யானையாக பிறக்க கடவாய் என சாபம் கொடுத்தார். அன்றியும் பரமேஸ்வரனால் அவன் வதம் செய்யப்பட்டு முக்தி அடைவான் என்றும் தெரிவித்தார். அவ்வாறே அரசன் அடுத்த பிறவியில் பரியலி வனத்தில் யானை கூட்டங்களுக்கிடையே கஜமுகாசுரனாக பிறந்தான். சிவபெருமானின் சாநித்தியம் கிட்டும் பாக்கியம் பெற்றிருந்தபடியால் பூர்வஜன்ம நினைப்பும் சிவபக்தியும் மாறாதவனாய் பிரகஸ்பதி சொல்லி சென்ற வாக்கு நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து வந்தான். பார்வதியுடன் பரமேஸ்வரன் அந்த வனத்தில் வந்து தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அங்கு அவர்கள் இருக்குமிடம் தேடி வந்தான். பரமசிவன் யோகத்தில் இருக்க பார்வதி பக்கத்தில் இருந்த நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். கஜமுகாசுரன் அங்கு வந்து ரத்தினங்களால் செய்யப்பட்ட அந்த மண்டபத்தை மோதி கீழே தள்ளினான். அதனால் பயந்து போன தோழிகள் தேவியிடம் ஓடிப்போய் நடந்ததை தெரிவித்தனர். தேவி பரமேஸ்வரனிடம் சென்று அவர் யோகத்தை கலைத்து அசுரனின் அட்டகாசத்தை தெரிவித்தாள். மகேஸ்வரன் பெருங்கோபம் கொண்டு சூலாயுதத்தை எடுத்துவிட அதனால் சிரம் சுண்ணிக்கப்பட்டு வீழ்ந்தான் கஜமுகாசுரன். அப்படி விழும்போது அவன் பூர்வ ஜன்ம நினைப்பாய் சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே வீழ்ந்தான். அதை கேட்ட மகேஸ்வரன் தமது பக்தனை அநியாயமாக கொன்றுவிட்டோமே என பெரிதும் மனம் வருந்தி அவனை எழுப்பி, கஜமுகா, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். அவனும் பிரகஸ்பதியின் வார்த்தையை நினைவுபடுத்துவனாய், சுவாமி, தங்கள் கரம் பட்டதால் நான் முக்தி அடைந்தேன். தங்கள் பாத சேவையை தவிர வேறு தேவையில்லை என்றான். மகேஸ்வரன் அவரது தோலை உரித்து தன் இடுப்பிலை ஆடையாக அணிந்து கொண்டு அவனது சிரத்தை தனியே வைத்திருக்க செய்தார். அதனால் அவருக்கு கிருத்திவாசர் என்று பெயர் விளங்கலாயிற்று. மீண்டும் மண்டபத்தை நிலைநிறுத்தி அதில் தேவியை இருக்க செய்து சிவபெருமான் நிஷ்டையில் ஆழ்ந்தார்.
இது இவ்வாறிருக்க, சிந்தூரன் பூவுலகில் எதிர்ப்போரில்லாது அட்டகாசத்துடன் இருந்து வந்தான். ஒரு நாள் அவன் தன் வீர பிரதாபங்களை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கையில் ஆகாயத்தில் அசரீரி ஒன்று கேட்டது. சிந்தூரா, கர்வம் கொண்டு நீ இவ்வாறு பூரித்து மகிழ்கிறாய். உன்னை கொல்ல வல்லவன் பாரத தேவியின் உதரத்தில் வளர்ந்து வருகிறான். அதை கேட்ட சிந்தூரன் கதிகலங்கி அவ்வாறு சொல்லியவன் யார் என்று கண்டு வருமாறு ஆட்களை எல்லா திசைகளும் அனுப்ப, அவர்களும் சென்று பார்த்துவிட்டு வந்து ஒருவரும் இல்லை என தெரிவித்தனர். சிந்தூரனின் உள்ளம் குழம்பியது. அவனை அழிக்க ஒருவன் உருவாகி வருகிறானா? அப்படியானால் அவனை கருவிலேயே அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கைலாசத்துக்கு சென்றான். அங்கு பார்வதி பரமேஸ்வரரை காணாது தேவலோகம் முழுவதும் தேடினார். எங்கும் அவர்களை காண முடியவில்லை. பின்னர் பூவுலகம் முழுமையின் தேடி வரும்போது பரியலை வனத்தில் அவர்கள் இருப்பதை அறிந்து அங்கே சென்றான். அப்போது பரமேஸ்வரன் நிஷ்டையில் இருந்தார். பார்வதி அயர்ந்த நித்திரையில் இருந்தால். இதுதான் தக்க தருணம் என்பதை உணர்ந்த சிந்தூரன் வாயு ரூபம் கொண்டு கருவின் சிரத்தை அறுத்து எடுத்து வந்து விந்தியமலை சாரலில் நர்மதை நதி தீரத்தில் எரிந்துவிட்டு சென்றான். தன்னை அழிக்க உருவாகியிருப்பவன் ஒழிந்தான் என்ற மகிழ்ச்சியில் அவன் தனதினுப்பிடம் சேர்ந்தான். சிந்தூரன் விநாயகரின் சிரத்தை எரிந்த இடத்தில் மாபெரும் பள்ளம் உண்டாகி அதுவே கணேசகுண்டம் என்ற பெயரை பெற்றது. அச்சிரத்திலிருந்து வழிந்து ஓடிய இரத்தம் சோனை நதியாகியது. அப்பள்ளத்திலிருந்து சரிந்து வீழ்ந்த பாறைகள் விநாயகரின் உருவம் பெற்றன. அந்த சுயம்பு மூர்த்திகளை எடுத்து சென்று நியதிப்படி பூசிப்பவர்களுக்கு சதுர்வித புருஷார்த்தங்களும் கிட்டும். சிந்தூரனால் சிரமறுக்கப்பட்டாலும் தேவியின் உதரத்தில் கரு அழியாது வளர்ந்து வந்தது. 10 மாதம் சென்றதும் தேவி ஆண்மகனை பெற்றாள். தலையில்லாது முண்டமாக பிறந்திருந்த குழந்தையைக் கண்டு தேவி மிகவும் மனம் வருந்தினாள். அதை கண்ட பரமசிவனும் உண்மையை உணர்ந்திருந்தாலும் உலகத்தாருக்கு தன் குமாரனின் மகிமையை உணர்த்த தாம் பெரிதும் வருந்துவதாக தோற்றமளித்தார். நந்தி தேவர் மூலம் பார்வதி தேவிக்கு முகமில்லாது முண்டம் பிறந்திருப்பதை கேட்ட விஷ்ணு பிரம்மாதி தேவர்கள் பரியலிவனத்துக்கு ஓடி ஓடி வந்தனர். தங்களை காத்து ரட்சிக்க தேவியின் திருவயிற்றில் வந்து உதிப்பதாக விநாயகர் அருளியதை எண்ணி மகிழ்விட்டிருந்த அவர்கள் அந்த முண்டத்தை பார்த்ததும் கதிகலங்கினர். சிரமில்லாத அக்குழந்தை எங்கனம் தேவர்களை காப்பாற்றப் போகிறது என்று வருந்தினர். அக்குழந்தையால் தங்களுக்கு எவ்விதத்தாலும் நற்பலன் விளையாது என்று இரண்டொருவர் வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பூத உடம்பிலே சிரசே பிரதானம். சிரமில்லாமல் குழந்தையும் ஒரு குழந்தையா என விஷ்ணுவும் வருத்தம் தெரிவித்தார். பிரம்மதேவன் கோபமுற்று அவர்களை பார்த்து, இவ்விதம் பலவிதமாக பேசுவது பகவத் அபசாரமாகும். நமக்கு ஏற்பட்டுள்ள இடரை நீக்க ஆதி பரம்பொருளான விநாயக மூர்த்தியானவர் தேவியின் திருவயிற்றில் வந்து பிறப்பதாக நமக்கு அருளியிருக்கிறார். எங்கும் நிறைந்து சர்வ வியாபியான அவருக்கு உருவம் தேவையா? சிரமம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? எக்காரணம் பற்றியோ பகவான் இத்திருவிளையாடலில் இறங்கியுள்ளார். அதன் காரணத்தை அறிய முற்படாது நீங்கள் மனம் போனபடி பேசுவது அழகல்ல என்று கடிந்து கொண்டார். விநாயகரும் அதை கேட்டு மகிழ்ந்தவராய், தேவாதி தேவர்களே, வருந்தாதீர்கள். உங்கள் துயர் துடைக்கத்தான் நான் அவதரிக்கிறேன். பிரம்மதேவன் சிந்தூரனுக்கு அளித்துள்ள வரங்கள் பொய்க்க கூடாதென்று பால் திணையின்றி நான் இவ்வாறு அவதரித்துள்ளேன். முன்னர் பிரகஸ்பதியால் அனுகரிக்கப்பட்ட மயூரேஸ்வரன் என்னும் அரசன் கஜமுகாசுரனாக பிறந்து பரமேஸ்வரனால் சிரமறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டான். அவனுடைய சிரத்தை கொண்டு என் கழுத்தில் பொருத்துங்கள் என்று குழந்தை உருவில் இருந்தவாறே தெரிவித்தார். அதை கேட்ட பிரகஸ்பதி மற்றுமுள்ள தேவர்கள் அனைவரும் குழந்தையின் உருவத்தை பற்றி பலவாறு எண்ணியதற்காக வருந்தி அவரை துதித்தனர். நாரத முனிவர், சுவாமி, தங்கள் சிரம் மற்றும் இல்லாதிருக்கும் காரணத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டினார். சிந்தூரனின் அழிவை குறித்து அவனை கொல்லுவதற்காக நான் தேவியின் திருவயிற்றில் உருவாகி வருவதை அவனுக்கு அசரீரி மூலம் தெரிவித்தேன். அவனும் வாயு ரூபம் எடுத்து வந்து என்னை கொல்லும் நோக்கத்தோடு தேவியின் கர்ப்பத்தில் நுழைந்து என் சிரத்தை சேதித்து எடுத்து சென்று விந்தியமலை சாரலில் போட்டுவிட்டான். கஜமுகாசுரனுக்கு பிரகஸ்பதி கொடுத்த வரம் நிறைவேறுவதற்கு ஒரு பிரமேயம் வேண்டாமா? தேவர்களும் முனிவர்களும் வணங்கத்தக்க பாக்கியத்தை அவன் பெறுவதற்காக அவன் சிரத்தை நான் தாங்குகிறேன் என்றார். அவ்வாறே கஜமுகாசுரனின் தலையை வரவழைத்து குழந்தையின் கழுத்தில் பொறுத்த அத்தலை உடலோடு சேர்ந்து கொண்டது. இந்திரன் முதலான தேவர்கள் மகிழ்ச்சி பெருக்கடலில் திளைத்தவர்களாய் எம்பெருமானை பலவாறு துதித்து சென்றனர். கஜானனர் அவதரித்த தினம் ஆவணி மாதம் பூர்வபக்ஷம் சதுர்த்தி. ஆகவே அன்றைய தினம் அவரை பூஜிப்பவர்கள் சகல சம்பத்துகளையும்
அடைவர். இவ்வாறு கைலாசத்தில் கஜானனர் வளர்ந்து வர நாரதர் சிந்தூரனின் சபைக்கு சென்றார். அவரை வரவேற்று உபசரித்தான் சிந்தூரன். சிந்தூரா, உன்னை போன்ற பராக்கிரமசாலிகள் மூவுலகிலும் கிடையாது என்றார். அப்புகழ்ச்சியில் மயங்கியவனாய், சுவாமி, தாங்களோ திருலோக சஞ்சாரி, எங்காவது அதிசயம் பார்த்திருந்தால் அதை தெரிவிக்குமாறு வேண்டுகிறேன் என்றான். சிந்தூரா, நான் எங்கெல்லாமோ திரிகிறேன். கைலாசத்தில் ஒரு அதிசயத்தை கண்டேன், அதை கேள். பார்வதி தேவிக்கு தலையில்லாத முண்டமான ஆண் குழந்தையொன்று பிறந்தது. முன்னரே மகேஸ்வரன் யானையின் தலை ஒன்றை எடுத்து வைத்திருந்தார். அதை எடுத்து வந்து குழந்தையின் கழுத்தில் பொருத்த அத்தலை உடலோடு சேர்ந்து கொண்டு விட்டது. என்ன காரணத்தால் அக்குழந்தை தலையில்லாது பிறந்ததோ, யாது காரணம் பற்றி யானை தலையே அக்குழந்தை அடைந்ததோ ஒருவரும் அறியார். ஆனால் அக்குழந்தையோ மிக்க அறிவோடு விளங்கி வருகிறது என்றார் நாரதர். அதை கேட்ட சிந்தூரன் ஹாஹா என்று கோபித்து எழுந்தான். அவனல்லவோ என் பகைவன். யானை முகத்தோடு கூடிய அவனை நான் அழித்தே தீர வேண்டும். இல்லையேல் அவன் என்னை அழித்து விடுவான். இப்போதே நான் கைலாசம் சென்று என்னை அழிப்பதற்காக வளர்ந்து வரும் அப்பாலகனை அழிக்க வேண்டும் என்று ஆர்ப்பரித்தான். தணிந்து இருக்கின்ற தீயை தூண்டிவிடுவது போல் நாரதர் சிந்தூரன் மனத்தில் உக்கிரத்தை உண்டாக்கிவிட்டு நேராக கைலாசம் சென்று அவன் வரப்போவதையும் அறிவித்து விட்டார். 8 திக்கும் கிடுகிடுவென்று அதிரும்படி ஆர்ப்பாட்டம் செய்தபடி சிந்தூரன் கைலாசத்தை அடைந்தான். அவன் வருவதைக் கண்ட தேவகணங்கள் நாலா பக்கங்களிலும் ஓடினர். அடே, என்னை கொல்வதற்காக இங்கொருவன் வளர்ந்து வருகின்றானாமே, அவன் யார்? எங்கே அவன்? என் முன் வரட்டும், இப்போதே அவனை அழித்து விடுகிறேன் என்று கர்ஜித்தான் சிந்தூரன். கஜானனர் அவர் முன் தோன்றி, அடே சிந்தூரா, நான் தான் நீ தேடி வந்திருப்பவன். மற்ற தேவர்களைப் போன்று சாதாரணமாக என்னை நினைக்காதே. உன்னை தோற்றுவித்த பிரம்மதேவன் உனக்கு அளித்த சாபத்தின்படி நான் தோன்றியிருக்கிறேன். உன் பராக்கிரமத்தை ஒரு நொடியில் அடக்கிவிட எனக்கு ஆற்றல் உண்டென்பதை உணர்ந்து கொள் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட சிந்தூரன் கலகலவென்று சிரித்தான். நீதானா என்னை கொல்ல வந்தவன்? போயும் போயும் சின்னஞ்சிறு பாலகனாக உன்னிடமானா யுத்தம் செய்ய வேண்டும்? சண்டை என்பதே என்னவென்று அறியாதவன் நீ. போய் உன் தாயின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள் என்று சொல்லி ஏராளமாக சிரித்தான். சிந்தூரா, என் சக்தியை உணராது நீ பேசுகின்றாய். நான் சிறியவனாகி இருக்கிறேன் என்பதற்காக என்னை ஏராளமாக பேச வேண்டாம். மாபெரும் பாறைகளெல்லாம் சிற்றுளி பிளந்து விடவில்லையா? மதம் பிடித்து ஓடும் யானைகளை மிகச்சிறிய அங்குசத்தை கொண்டு கட்டுப்படுத்தி விடவில்லையா? இப்போது என்னை பார், நான் யார் என்பதை உணர்வாய். இவ்விதம் சொன்ன கஜானனர் இமைப்பொழுதில் பிரம்மாண்டமான உருவம் கொண்டார். ஆகாசம் வரை எட்டிய தேகத்தையும் மூவுலகங்களையும் ஒன்று சேர அணைக்கும் கைகளையும் கண்டு பிரமித்து நின்றான் சிந்தூரன். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சகல புவனங்களும் அவரது உடலிலே ஐக்கியமாயின. சிந்தூரா, இப்போது தெரிந்ததா? இதோ பார், ஜெகத் சிருஷ்டிக்கும் நானே காரணவான் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி அவர் முகத்திலிருந்து அந்தணர்களையும், புஜங்களிலிருந்து அரசர்களையும், முழங்காலிலிருந்து வணிகரையும், காதங்களிலிருந்து கடைவர்ணத்தாரையும், விழிகளிலிருந்து சூரியனையும், இதயத்திலிருந்து சந்திரனையும் தோற்றுவித்தார். நாசியிலிருந்து அக்னியும் வயிற்றிலிருந்து ஆகாயமும் உண்டாயின. திருமுடியிலிருந்து விண்ணுலகத்தையும், அடிப்பாதங்களிலிருந்து மூவுலகத்தையும், செவிகளிலிருந்து கடல், மலை, நதி முதலிய ஏனையவற்றையும் தோன்ற செய்தார். அவரது விஸ்வரூபத்தை கண்டு மயங்கி நின்ற சிந்தூரனை தமது துதிக்கையால் வாரி எடுத்து நசுக்கி தமது உடலில் பூசிக்கொண்டார் கஜானனர். திசைகள் தோறும் எட்டும் நறுமணம் கமிழ்ந்து வந்தது. சிந்தூரன் எம்பெருமானின் உடலோடு ஐக்கியமானான். தேவதுந்துமி முழங்க தேவர்கள் பூமாரி பெய்து எம்பெருமானை தோத்தரித்து வணங்கினர். முனிவர்கள் பயம் நீங்க பெற்றவர்களாய் வேத கோஷமிட்டனர். விநாயகரும் தமது விஸ்வரூபத்தை விடுத்து மீண்டும் ஒரு குழந்தையாக உருக்கொண்டார். விஷ்ணு பிரம்மாதியர் விநாயகரை பூஜித்து பலவாறு போற்றி பணிந்தனர்.